ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோல மம்தா மிஷினரி ஐபிஓ ரிவ்யூவை பார்த்துருவோம். நீங்க இந்த சேனலோட முதல் வியூவரா இருந்தீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைபரா இருந்தீங்கன்னா உங்க ஆதரவுக்கு மிக்க நன்றி. டிஸ்கிளைமர் என்னன்னா, நாங்க செபி ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செபி ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காம கன்சல்ட் பண்ணணும். இங்க நாங்க எங்க ஒப்பீனியனை தெரிவிக்கிறோம். எஜுகேஷனல் பர்பஸுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸா நீங்க எடுத்துக்க கூடாது. இந்த கம்பெனி 1979 ஸ்டார்ட் பண்ண கம்பெனியா இருக்காங்க. சோ இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் பேக்ஸ், பவுச்சர்ஸ், பேக்கேஜிங் எக்யூப்மெண்ட்ஸை வந்து தயாரிக்கிறதுக்கு தேவையான மிஷின்ஸை சப்ளை பண்ற கம்பெனியா இருக்காங்க. இந்த எக்ஸ்போர்ட் மார்க்கெட்ல 3% அளவுக்கு மார்க்கெட் ஷேர் இருக்கிற கம்பெனியாகவும் இருக்காங்க. இப்போ இந்த கம்பெனியோட பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பாத்துருவோம். சோ இந்த கம்பெனி 2022 டோட்டல் ரெவன்யூவா 196 கோடி பார்த்திருக்காங்க. 2023 அது 210 கோடியா உயர்ந்திருக்கு. 2024 241 கோடியா உயர்ந்திருக்கு. இந்த Q1 பினான்சியல் 2025ல இவங்க ரெவன்யூ 29 கோடி அளவுக்கு இருந்திருக்கு. டோட்டலா இவங்க ரெவன்யூ growth எடுத்து பார்க்கும்போது 2021 to 2022 30%, 2022-23 4.48% மட்டும்தான், 23-24 17% அளவுக்கு growth இருந்திருக்கு. எபிட்டா மார்ஜின்ஸ் எடுத்து பார்க்கும்பொழுது 15, 11, 19% இருந்திருக்கு. Q1 பினான்சியல் 2025ல நெகட்டிவ் எபிட்டா இருக்கிற கம்பெனியா இருக்காங்க. இதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி. இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் எவ்வளவு இருந்திருக்குன்னா 2022ல 21 கோடி, 23ல 22 கோடி, 24ல 36 கோடியா இருந்திருக்கு. இந்த கம்பெனி Q1 பினான்சியல் 2025ல எபிட்டா லெவல்லே நெகட்டிவ் மார்ஜின்ஸ் இருந்தாலுமே இந்த எக்ஸெப்ஷனல் ஐட்டம்ஸ் வந்து ஒரு 2 கோடி வந்து பார்த்து 20 லட்சம் அளவுக்கு பார்த்ததுனால இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் வந்து 0.79% அளவுக்கு இருக்கு. இந்த கம்பெனி ரிட்டர்ன் ஆன் நெட் வொர்த் பர்சன்டேஜ் 27.39%, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பர்சன்டேஜ் 27.76%, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 31.29%. இந்த கம்பெனியோட டெப்ட் பெர் ஈக்விட்டி ரேஷியோ 0.03 இருக்கு. ஒரு டெப்ட் ஃப்ரீ கம்பெனியாகவும் இருக்காங்க. இந்த கம்பெனியோட லிஸ்டட் பியர்ஸ் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா ராஜு இன்ஜினியர்ஸ், வின்சார் மிஷின்ஸ், கேப்ரா எக்ஸ்ட்ரூஷன் டெக்னிக்கா இருக்காங்க. சோ ரெவன்யூ வைஸ் கம்பேர் பண்ண இந்த கம்பெனி 3rd பொசிஷன்ல இருக்காங்க. நெட் அசெட் வேல்யூ பெர் ஷேரை கம்பேர் பண்ண சொல்லும்போது இந்த கம்பெனி 2nd பொசிஷன்ல இருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் நெட் வொர்த் பர்சன்ட்ல டாப் மோஸ்டா இருக்காங்க. இவங்க பிஎஸ் கம்பேர் பண்ண சொல்லும்போது இபிஎஸ்ல 2nd பெஸ்ட் கம்பெனியாகவும் இருக்காங்க. இந்த கம்பெனியோட ஐபிஓ டேட்ஸ் 19 to 23 டிசம்பர் 2024. ஐபிஓ பிரைஸ் ₹230 ₹243 ஒரு ஷேர் இருக்கு. ஒரு 180 கோடி அளவுக்கு ஒரு ஐபிஓ வராங்க. என்டையர்லி ஆஃப் ஆஃப் சேல் ஐபிஓவா இருக்காங்க. 61 ஷேர் ஒரு லாட்டு கிடைக்கும். 14,823 நீங்க இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஃபேஸ் வேல்யூ ₹10 ஒரு ஷேர். ரீட்டைல் அலோகேஷன் 35%. லிஸ்டிங் ஆன் NSE and BSE. இந்த கம்பெனியோட அலாட்மெண்ட் 24 டிசம்பர் 2024. இனிஷியேஷன் ஆஃப் ஃப்ரீ ஃபண்ட்ஸ் 26 டிசம்பர் 2024. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ் டு டிமேட் அக்கவுண்ட் 26 டிசம்பர் 2024. மம்தா மிஷினரியோட ஐபிஓ லிஸ்டிங் 27 டிசம்பர் 2024 இருக்கு. இப்போ இந்த கம்பெனியோட பாசிட்டிவ்ஸ் பாத்துருவோம். சோ செப்டம்பர் 30, 2024 டேட்டா படி 75 கண்ட்ரீஸ்க்கு 4,500 மிஷின்ஸ் வந்து இந்த கம்பெனி சப்ளை பண்ணி இன்ஸ்டாலும் பண்ணிருக்காங்க. 2 ஃபாரின் சப்சிடரிஸ் வச்சிருக்காங்க. சப்சிடரிஸ் மூலமா 37% அளவுக்கு ரெவன்யூ வந்து இந்த கம்பெனிக்கு கொண்டு சேர்த்து வராங்க. இந்த கம்பெனியோட இன்னொரு ஸ்பெஷல் விஷயமா நான் பாக்குறது என்னன்னா, பேட்டன்ஸ் வச்சிருக்காங்க. இந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா பேட்டன்ஸ் வச்சிருக்காங்க. இந்த RHP ஃபைல் பண்ணும்போது 2 பேட்டன்ஸ் வந்து இந்த கம்பெனி அப்ளையும் பண்ணிருக்காங்க. இந்த கம்பெனி ரெவன்யூ CAGR 10% அளவுக்கு இருக்கு. பினான்சியல் 2022-2024. எபிட்டா CAGR வந்து 25.53% அளவுக்கு இருக்கு. வர்ச்சுவலி டெப்ட் ஃப்ரீ கம்பெனியா இருக்காங்க. அதை நான் பாசிட்டிவா பாக்குறேன். ROCE மார்ஜின்ஸ், ROE மார்ஜின், ரிட்டர்ன் ஆன் நெட் வொர்த் பர்சன்டேஜ் கன்சிடரபிளா நல்லபடியாக இந்த கம்பெனி மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த கம்பெனியோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னன்னு பாத்துருவோம். சோ இந்த கம்பெனியோட ஐபிஓ என்டையர்லி OFS ஐபிஓ. இதனால கம்பெனிக்கு எந்த ஒரு லாபமும் கிடையாது. இந்த கம்பெனிக்கு காம்படிஷன் ரிஸ்க் நிறைய இருக்குங்க. எக்ஸ்போர்ட் மார்க்கெட்ல 3% அளவுக்கு இருந்தாலுமே இவங்களை விட கொஞ்சம் பெரிய பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. லைக் யூஃப்ளெக்ஸ், ஸ்மார்ட் பேக் இந்தியான்னு. அவங்க இவங்களுக்கு பிரைசிங் பிரஷர் வந்து கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. பிளஸ் இந்த கம்பெனியோட முக்கியமான ரெவன்யூ இந்த Q1 பினான்சியல் 2024 பாருங்க, இவங்க எபிட்டாவே நெகட்டிவ்ல இருக்கும். சோ இதை கொஞ்சம் ஆராயும் பொழுது இவங்க RHPல மென்ஷன் பண்ணிருந்தாங்கன்னா, நாங்க ஒரு ₹100 நாங்க சம்பாதிக்கிறோம்னா அதுல மேக்ஸிமம் ₹60 வந்து செகண்ட் ஹாஃப் ஆஃப் த பினான்சியல் இயர் தான் நாங்க சம்பாதிப்போம். அதாவது Q3, Q4 தான் சம்பாதிப்போம் மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ ஓவராலா வரப்போற ரிசல்ட்ஸ் கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கனால ஷேர் பிரைஸ் கொஞ்சம் மூவ்மெண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்த 2 குவார்டர் ரிசல்ட்ஸ் வந்து நெகட்டிவா இருக்கும்போது ஷேர் பிரைஸ் அதுக்கு ஏத்த மாதிரி மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. இந்த கம்பெனி லிஸ்டட் பிஎஸ்ஆ ராஜு இன்ஜினியர்ஸ், வின்சார் மிஷின்ஸ், கேப்ரா எக்ஸ்ட்ரூஷன் டெக்னிக் சொல்லியிருக்காங்க. யூஃப்ளெக்ஸும் இவங்கள மாதிரி சிமிலர் பிசினஸ்ல இருக்கவங்கன்னா
சோ இவங்களையும் சேர்த்து பார்க்கும்போது மினிமம் 26 பிபைல இருந்து மேக்ஸிமம் 165 பிபைல இருக்காங்க. இவங்க கேட்கிற வேல்யூவேஷன் 15 to 16 டைம்ஸ் கேட்கறாங்க. இது இவங்க பியர்ஸை கம்பேர் பண்ண சொல்ல குறைவாதான் இருக்கு. ஆனா இந்த கம்பெனியோட ரெவன்யூ growth பாருங்க, கடந்த 3 வருஷத்துல 10% அளவுக்கு தான் உயர்ந்திருக்கு. Q1 ஃபினான்ஷியல் 2025ல எபிட்டா லெவலே நெகட்டிவ் எபிட்டா இருக்கிற கம்பெனியா இருக்காங்க. எக்ஸெப்ஷனல் ஐட்டம்ஸ் இல்லனா இந்த கம்பெனி வந்து ஒரு லாஸ் மேக்கிங் ஃபர்மா இருந்திருப்பாங்க. இப்போ இந்த கம்பெனியோட கன்க்ளூஷன் பார்த்துருவோம். சோ இவங்க இருக்கிற இந்த பேக்கேஜிங் பிசினஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ற பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா 12.6% CAGR இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு 2027 சொல்லி நமக்கு தென்படுது. 3% எக்ஸ்போர்ட் மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. 67% ரெவன்யூ அவுட் சைட் இந்தியால இருக்கு. ரெகுலரா டிவிடெண்டும் கொடுத்திருக்காங்க. கடந்த 3 வருஷத்துல கொடுத்திருக்காங்க. ரீசெண்டா வந்து ஃபினான்ஷியல் 2024ல 10 ரூபாய் ஒரு ஷேர் ரெவன்யூ வந்து கொடுத்திருக்காங்க. சோ இவங்களோட பிசினஸ் மெட்ரிக்ஸ் எடுத்து பார்க்கும்போது இவங்க பேட் மார்ஜின்ஸா இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் எபிட்டா மார்ஜின்ஸாலும் சரி, நல்ல CAGRல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கடன் இல்லாத கம்பெனியா இருக்காங்க. ROE ROCE மார்ஜின் ரிட்டர்ன் ஆன் நெட் வொர்த் பெர்சன்டேஜும் நல்லபடியா இருக்கு. சோ பிசினஸ் மெட்ரிக்ஸ் நல்லா இருக்கு, வேல்யூவேஷன்ஸ் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வேல்யூவேஷன்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஹையரா தான் நான் பாக்குறேன். காரணம் என்ன நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த கம்பெனி கடந்த 3 வருஷத்துல வெறும் 10% CAGR தான் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. ஆனா இவங்க கேட்கிற வேல்யூவேஷன்ஸ் என்ன 16 டைம்ஸ் வேல்யூவேஷன்ஸ் கேட்கறாங்க. சோ இது வந்து என்ன மாதிரி IPO வருது, OFS IPO வருது. சோ அப்ப வேல்யூவேஷன்ஸ் என்ன மாதிரி இருக்கும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனி Q1 ஃபினான்ஷியல் 2025ல இவங்க வந்து எபிட்டா லெவலே வந்து ஒரு லாஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. எக்ஸெப்ஷனல் ஐட்டம் இல்லனா இந்த கம்பெனி ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனியாவும் வந்து இருந்திருக்காங்க. சோ இந்த பிசினஸ் மெட்ரிக்ஸ் எல்லாமே நல்லா இருந்தாலுமே வேல்யூவேஷன்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் ஹையரா இருக்கறனால கொஞ்சம் ரிஸ்க் இன்வால்விங் IPO பாக்குறேன். ஏன்னா மோஸ்டா செகண்ட் ஹாஃப்ல தான் இந்த கம்பெனியோட ரெவன்யூ வந்து இருக்க போகுது. சோ வர இந்த IPO முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிசல்ட்ஸ் வந்து நல்லபடியா இருக்கு. ஸ்டாக் பிரைஸ் மேல ஏறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. பட் இந்த Q1 Q2 ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் நெகட்டிவா இருக்கனால வேல்யூவேஷன்ஸ் கொஞ்சம் ஹையர் சைடா இருக்கறனாலயும் இந்த கம்பெனிக்கு இப்போதைக்கு வந்து ஒரு ரிஸ்க் இன்வால்விங் IPO பாக்குறேன். லிஸ்டிங் கெயின்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு 30.86% வந்து GMP தென்படுது. காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சோ இவங்களோட பியர்ஸை விட கொஞ்சம் வேல்யூவேஷன்ஸ் கம்மியா இருக்கிறதுனாலயும் மார்க்கெட் ஓரளவுக்கு ரன் அப்ல இருக்கிறதுனாலயும் இந்த GMP தென்படுதோ நான் பாக்குறேன். பட் ஸ்டில் வேல்யூவேஷன்ஸ் கொஞ்சம் ஹையரா இருக்கிறதுனால ரிஸ்க் இன்வால்விங் IPO-வா நான் பாக்குறேன். இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் வியூ. நீங்க இந்த மாதிரி ஸ்டாக்லயோ IPO-லயோ இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்க ஃபினான்ஷியல் அட்வைசரோ இல்ல செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசரோ மறக்காம கன்சல்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட்டுக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.